டீம் எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கேஸ் ஃபைல் இல்ல. இது 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணு. தடைவியல், அறிவியல், ஏன் மனுஷனோட பயம் எல்லாத்தோட எல்லையும் சோதிச்சு பார்த்த ஒரு வழக்கு. டயட்லோ கணவாய் சம்பவம். பிப்ரவரி 1959 கோலத் சியாகல் மலை, ரஷ்யாவோட பனிபடர்ந்த யூரல் மலைத்தொடர்ல இருக்கிற ஒரு இடம். மீட்பு குழுவினர் அங்க பார்த்த காட்சி இதுதான். பாதியா கிழிஞ்ச ஒரு கூடாரம், சுத்தி ஒரே பனி. உள்ள போய் பார்த்தா ஷூ, சூடான துணி, சாப்பாடுன்னு எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா ஒரு ஆளும் கூட இல்ல. கூடாரத்தை கண்டுபிடிச்ச மாணவர் ஷராவின் சொன்ன மாதிரி அது காலியா இருந்துச்சு. இங்க இருந்து தான் நம்மளோட விசாரணை தொடங்குது. சரி, இந்த கேஸ் ஃபைலை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த முகாம் பகுதியில என்னென்ன தடயங்கள் கிடைச்சதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட 9 பேரோட நிலையை அலசுவோம். மூணாவதா அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்ட பனிச்சரிவு கோட்பாடு. நாலாவதா சமீபத்துல வந்த சில அறிவியல் சான்றுகள். கடைசியா இன்னும் உயிரோடு இருக்கிற மத்த தியரிகளையும் பார்ப்போம். சரி வாங்க, முதல்ல அந்த கேம்ப் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லா மர்மமும் அங்கே தான் தொடங்குது. அங்கே கிடைச்ச தடயங்கள் ஒன்றுக்கொன்று முரணா இருந்துச்சு. இந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த 9 மலையேறுபவர்கள், வெளியில -30 டிகிரி கொள்ற குளிர். அப்படி ஒரு நிலைமையில எதுக்கு அவங்க தங்களோட கூடாரத்தை வெளியில இருந்து இல்ல, உள்ள இருந்து கத்தியால கிழிச்சிட்டு வெளியே ஓடணும்? அதுவும் அவங்களோட ஷூ, கிளவுஸ், சூடான கோட் எதையுமே எடுக்காம. அங்க எந்த சண்டை நடந்ததுக்கான அடையாளமும் இல்ல, வேற யாருமே வந்ததுக்கான தடையும் இல்ல. அவங்களோட 9 பேரோட கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் சிலர் வெறும் கால்ல இல்லைன்னா சாக்ஸோட காட்டுக்குள்ள போயிருக்கு. ஏதோ ஒண்ணு அவங்கள உள்ள இருக்கிறத விட வெளியே போறதுதான் சரின்னு நினைக்க வச்சிருக்கு. அது என்ன? கேம்ப் சைட்ல கிடைச்ச தடயங்களே நம்மள குழப்புதுன்னா, அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். இப்போ இந்த கேஸ் ஃபைலோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் மனதை கஷ்டப்படுத்துற பகுதிக்கு வந்திருக்கோம். அந்த 9 பேருக்கும் என்ன ஆச்சு? உடல்களை 2 தனித்தனி குழுக்களா கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கிடைச்ச 5 உடல்களும் ஃபைன் மரத்துக்கு கீழேயும் கூடாரத்தை நோக்கிய வழியிலையும் இருந்துச்சு. அவங்களோட மரணத்துக்கு காரணம் அதிகப்படியான குளிர், அதாவது ஹைப்போதெர்மியா. ஆனா இந்த கேஸோட போக்கே மாத்தினது 2 மாசம் கழிச்சு ஆழமான பனிக்கடியில ஒரு பள்ளத்துல கிடைச்ச மத்த 4 பேரோட உடல்கள் தான். இங்கதான் இந்த கேஸே தலைகீழா மாறுது. முத குரூப்புக்கும் 2வது குரூப்புக்கும் மலையளவு வித்தியாசம். முத 5 பேர் குளிரால இறந்தாங்க. ஆனா அந்த பள்ளத்துல இருந்த 4 பேரோட நிலைமை வேற. அவங்களுக்குள்ள மிக மோசமான உள்காயங்கள். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வெளியில அதற்கான எந்த ஒரு காயத்தள்ளும்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, உயிரோட இருக்க போராடினதுக்கு அடையாளமா ஏற்கனவே இறந்து போனவங்களோட சில துணிகளை இவங்க எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் சாதாரணமானதில்ல. அப்போதைய மருத்துவ பரிசோதகர் டாக்டர் போரிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கிடைக்கிற சக்திக்கு இணையான ஒரு சக்தி தேவைன்னு சொன்னார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிச்சு இப்படி ஒரு காயத்தை உண்டு பண்ணவே முடியாது. அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்கள தாக்கி இருக்கு. அது என்ன? இப்போ இன்னும் சில அதிர்ச்சியான தடயவியல் விவரங்களை பார்க்கலாம். திபாக்ஸ் ஃப்ரிஞ்சோல்ஸ்ங்கிறவரோட மண்டவோட நொறுங்கி இருந்துச்சு. துப்னினா சொலோடரியோ 2 பேரோட மார்பெலும்பும் நசுக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் சொல்றேன், இதுக்கெல்லாம் வெளியில பெரிய காயங்கள் எதுவும் இல்ல. எல்லாத்தையும் விட விசித்திரமா, துப்னினாவோட நாக்கு, கண்கள் காணாம போயிருந்தது. அதிகாரிகள் இது பனியில ஓடுற தண்ணியால ஏற்பட்ட சிதைவுன்னு சொன்னாலும், இந்த மாதிரி விசித்திரமான காயங்கள் தான் பல சதி கோட்பாடுகளுக்கு தீனி போட்டுச்சு. இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு கேள்விகள், இதுக்கு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அவங்க ஒரு வலுவான இயற்கை சக்தி மேல பழிய போட்டாங்க. சுருக்கமா சொன்னா ஒரு பனிச்சரிவு. 1959ல இந்த வழக்கு ரொம்ப வேகமா முடிச்சாங்க. வலுவான இயற்கை சக்தி அப்படின்னா என்ன? ஒரு தெளிவில்லாத பதில சொல்லி கேஸ் ஃபைல மூடிட்டாங்க. இந்த ஒரு வரி அடுத்த பல வருஷங்களுக்கு கணக்கில்லாத ஊகங்களுக்கு வழிவகுத்துச்சு. பல வருஷம் கழிச்சு பொதுமக்களோட அழுத்தம் காரணமா 2019ல ரஷ்யா இந்த கேஸை திரும்பவும் திறந்தாங்க. 2020ல அவங்க ஒரு உறுதியான முடிவை அறிவிச்சாங்க. அதுவும் ஒரு பனிச்சரிவு தான் காரணம். அந்த பனிச்சரிவு தான் அவங்கள கூடாரத்தை விட்டு வெளியே துரத்துச்சு. அதனால அவங்க குளிரால இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பனிச்சரிவுதான்னு சொல்றது சுலபம். ஆனா அப்போ ஏன் 60 வருஷமா இந்த ஒரு பதிலுக்கு இவ்வளோ எதிர்ப்பு? ஏன் நிறைய பேரால இதை ஏத்துக்கவே முடியல? ஏன்னா இந்த தியரிக்கு எதிரா ரொம்ப வலுவான சில வாதங்கள் இருந்துச்சு. காரணம், அந்த தியரிக்குள்ள ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்துச்சு. முதல்ல மீட்பு குழுவினர் அங்க பனிச்சரிவு நடந்ததற்கான எந்த அடையாளத்தையும் பார்க்கல. 2வது, அந்த இடத்தோட சரிவு பனிச்சரிவு ஏற்பட போதுமான அளவுக்கு இல்ல. 3வது, டியட்லவ் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். அவர் போய் பனிச்சரிவு வரக்கூடிய இடத்துல கூடாரம் போட மாட்டார். எல்லாத்துக்கும் மேல அவங்களோட கால் தடங்கள் அவங்க பயந்து ஓடின மாதிரி இல்ல, நிதானமா நடந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பனிச்சரிவு தியரிய பெரிய கேள்விக்குறியாக்குச்சு. ஆனா கதை இங்க முடியல.
பல வருஷமா இந்த கேள்விகள் தொங்கிட்டு இருந்த நிலைமையில 2021ல சயின்ஸ் இந்த கேஸுக்குள்ள புதுசா ஒரு என்ட்ரி கொடுத்தது. பனிச்சரிவு தியரிக்கு ஒரு புது சப்போர்ட் கிடைச்சது. ஆனா இது ஒரு வித்தியாசமான பனிச்சரிவு, தாமதமான பனிப்பாறை சரிவுன்னு சொல்லலாம். இந்த வரைபடத்தை பாருங்க. இத சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்குனாங்க. இது சாதாரண பனிச்சரிவு இல்ல, இதுக்கு பேரு ஸ்லாப் அவலாஞ்ச். அதாவது பனியோட மேல இருக்கிற ஒரு கடினமான அடுக்கு அடியில இருக்கிற ஒரு பலவீனமான அடுக்கு மேல இருந்து திடீர்னு சரியிறது. இவங்க கூடாரத்துக்காக பனியை வெட்டுனது இந்த ஸ்லாப் அவலாஞ்ச எப்படி தூண்டி இருக்கலாம்னு இந்த மாடல் விளக்குது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான பனிச்சரிவு ஏற்பட 4 விஷயங்கள் ஒண்ணா சேரணும். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் மாதிரி. 1 அவங்க இருந்த இடத்தோட சரிவு. 2 அவங்க கூடாரத்துக்காக பனியை வெட்டினது. 3 கேடபேட்டிக்னு சொல்ற ஒரு விதமான கீழ்நோக்கி வீசும் பலமான காற்று அவங்க வெட்டின இடத்துக்கு மேல நிறைய பனியை கொண்டு வந்து சேர்த்துச்சு. கடைசியா பல மணி நேரம் கழிச்சு அந்த பனியோட எடை தாங்காம ஒரு சின்ன ஸ்லாப் மட்டும் உடைஞ்சு நேரா கூடாரம் மேல விழுந்துச்சு. இது பெரிய அழிவை ஏற்படுத்தல, ஆனா உள்ள இருந்தவங்களுக்கு கடுமையான உள்காயங்களை ஏற்படுத்தி அவங்கள பயத்துல வெளியே ஓட வச்சிருக்கலாம். சரி, பனிச்சரிவுல இருந்து தப்பிச்சாங்கன்னா எதுக்கப்புறம் ஆடைகளை கழட்டணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு பதில் இருக்கு. அதுக்கு பேரு முரண்பாடான ஆடை களைதல். கடுமையான குளிரால ஒருத்தரோட மூளை குழம்பும் போது அவங்க உடம்பு திடீர்னு ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி ஒரு தப்பான உணர்வு வரும். அந்த மாயையில அவங்க தங்களை அறியாமலேயே ஆடைகளை கழட்ட ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த 9 பேரோட விசித்திரமான நிலைக்கு ஒரு விளக்கமா இருக்கலாம். இந்த புது பனிச்சரிவு மாடல் ரொம்ப வலுவா இருந்தாலும் அது சில கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. அதனால வேற சில தியரிகளும் இன்னும் விவாதிக்கப்பட்டு தான் இருக்கு. இதுல 2 தியரிகள் ரொம்ப பாப்புலர். 1 கிடப்பேடி காற்று. ஒரு பயங்கரமான கீழ்நோக்கிய காற்று வந்து கூடாரத்தை தாக்கி அவங்கள வெளியே துரத்தி இருக்கலாம். இன்னொன்னு இன்ஃப்ராசவுண்ட் தியரி. இது கொஞ்சம் விசித்திரமானதா இருக்கு. அதாவது அந்த மலையில வீசின காத்தும் நிலப்பரப்பும் சேர்ந்து மனுஷன் காதுக்கு கேட்காத ஒரு விதமான குறைந்த அதிர்வெண் ஒலியை உருவாக்கி அதை அவங்களுக்குள்ள தாங்க முடியாத ஒரு வித பயத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தி அவங்களை இப்படி நடந்துக்க வச்சிருக்கலாம்னு சொல்லுது. ஸோ டீம், இந்த 2021 மாடல் அந்த மோசமான காயங்களுக்கும் அவங்க ஏன் கூடாரத்தை விட்டு ஓடுனாங்கன்றதுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுக்குது. ஒருவேளை இதுதான் நடந்திருக்குமோன்னு நம்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுதா? அவங்க ஏன் நிதானமா நடந்து போனாங்க? அந்த காணாம போன நாக்கு மர்மம், டயட்லோ கணவாய் வழக்கு போக்கு அதிகாரப்பூர்வமா மூடப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம மனசுல அது இன்னும் திறந்தே இருக்கு. இதுல எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? இறுதி முடிவு உங்களுடையது.